நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அது நெட்வொர்க் எரர் ஆகிடுச்சு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் ஃபாரின் கரன்சி அண்ட் இன்க்ளூட்ஸ் deposits, credits and balances payable in any foreign currency, drafts, traveler check, letter of credit or bills of exchange expressed or drawn in Indian currency and but payable in any foreign currency. டிராஃப்ட் செக்ஸ் அதே தான், திரும்பியும் அதே வந்து எக்ஸ்பிரஸ் ஆர் ட்ரான் இன் ஃபாரின் கரன்சி பட் பேயபிள் இன் இந்தியன் கரன்சி அப்படிங்கிறத நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ ரெண்டுமே வந்து இது ரெண்டு பாயிண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங் நான் சொல்லியிருந்தேன்னா டெபாசிட்ஸ்னால் ஃபாரின் கரன்சியோட டெபாசிட்ஸ், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபாரின் கரன்சியில் பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அதிகமாகும். நான் சொல்கிறது புரியுதுல்ல? இப்போது அவங்களோட கண்ட்ரியோட டாலர்ஸோ இல்லை டாலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதிகமாச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி அதிகமாக ஆக்கிறதுக்கு வந்து டெபாசிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அதிகமாகச்சுன்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை குறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது டெபாசிட்ஸ். ஸோ அது இல்லாமல் கிரெடிட்ஸ் அண்ட் பேலன்சஸ் பேயபிள் இன் எனி ஃபாரின் கரன்சி, இது ஜென்ரல் டேர்ம் தான். கிரெடிட்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் எனி ஃபாரின் கரன்சி அது எல்லாமே வந்து ஃபாரின் கரன்சியில். இப்போ கிரெடிட்ஸ்னால் வந்து இப்போ லோன் டேக்கன் ஃப்ரம் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இன் ஃபாரின் கரன்சி, கிரெடிட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிற மீனிங். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பேலன்சஸ் பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி. இப்போது நம்ம வந்து ஒரு டெட்டார், நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, அதை வந்து பேலன்சஸ் பேயபிள்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து அதுவும் ஒரு ஃபாரின் கரன்சி அப்படிங்கிற மாதிரி அது பேலன்சஸ் பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி. இது இல்லாமல் டிராஃப்ட்ஸ், செக்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டான் இன் இந்தியன் கரன்சி பட் பேயபிள் இன் எனி ஃபாரின் கரன்சி. நான் சொன்ன மாதிரி டிராஃப்ட்ஸை சொல்லிட்டேன், ட்ராவலர்ஸ் செக்கும் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் லெட்டர் ஆஃப் கிரெடிட் நான் சொன்ன மாதிரி பேங்க் கேரண்டி நம்மளுக்கு பதிலாக கொடுப்பாங்க சிலருக்கு. அது இல்லாமல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சி, அதாவது இந்தியன் கரன்சியில் ட்ரா பண்ணி ஃபாரின் கரன்சியில் பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்ஸ், அதுதான் வந்து இது எல்லாமே எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சி. ஆக்சுவலாக இந்தியன் கரன்சியில் எக்ஸ்பிரஸ் ஆர் அதாவது ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாரின் கரன்சியில் பேயபிளாக இருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது வேறு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வேறு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்தியன் கரன்சியும் வரும், ஃபாரின் கரன்சியும் வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வரும், புரியுங்களா? இப்போ வந்து இந்த டிராஃப்ட், ட்ராவலர் செக், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது 4 வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது நார்மல், இது மீனிங் தெரிஞ்சாலே உங்களுக்கே புரியும். டிராஃப்ட்ஸும் ட்ராவலர் செக் நான் சொல்லிட்டேன், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா அது 4. எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சி பட் பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி, அவ்வளோதான். அதே வந்து இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்டும் எழுதலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதே பாயிண்ட்டு டிராஃப்ட்ஸு, ட்ராவலர் செக், லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சிக்கு பதிலாக ஃபாரின் கரன்சி பட் பேயபிள் இன் இந்தியன் கரன்சி. எனி வராது, இந்தியன் கரன்சி, அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். தேர்டு பாயிண்ட் வந்து அது நான் மேலே சொன்னதுலேயே வந்து இங்கே இந்தியன் கரன்சியில் ஃபாரின் கரன்சியும், ஃபாரின் கரன்சியில் இந்தியன் கரன்சியும் மாற்றி போட்டு இந்த எனி வரக்கூடாது. அது சும்மா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியன் கரன்சினால் ஒரே ஒரு இந்தியன் கரன்சி தான் இருக்குது. ஸோ எனி இந்தியன் கரன்சி வராது. ஸோ அடுத்து ஃபாரின் செக்யூரிட்டி. ஃபாரின் செக்யூரிட்டி மீன்ஸ் எனி செக்யூரிட்டி in the form of shares, stocks, bonds, debentures or any other instrument denominated or expressed in foreign currency and includes securities expressed in foreign currency but where redemption or any form of return such as interest or dividend is payable in Indian currency. இது கொஞ்சம் ஒரு லைனாக படித்தா புரியும். ஃபாரின் security means any security in the form of shares, stocks, bonds, debentures or any other instruments
இப்போ நான் சொல்கிறது என்ன, ஃபார் எனி செக்யூரிட்டின்னா நார்மலாக என்னது, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ். இப்போது நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் கேபிட்டலும் இருக்கும், டிபெஞ்சர்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நார்மல் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அது எல்லாத்துலேயும் ஷேர் கேபிட்டல் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அப்புறம் டிபெஞ்சர்ஸ் அது மாதிரி இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கிறது இல்லை, பட் இருக்காது அது மோஸ்ட்டாக. அது சும்மா அது ஒரு இப்போதைக்கு மோஸ்ட்டாக புக்கில் ஏதாவது இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் கான்செப்டில் மட்டும்தான் படிக்கிறோமே தவிர்த்து ப்ராக்டிக்கலாக இல்லை. சரி, நான் இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ்னால் ஷேர்ஸை வந்து, இப்போ ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேருக்கும் ஒரு 10 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாக் வந்து மொத்தமாக அப்படியே அந்த 10,000 ரூபா ஒரே ஒரு ஸ்டாக், இவங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஒரு ஸ்டாக் இருக்குது, அது ஒரு ஸ்டாக்கோட மொத்த வேல்யூமே 10,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இப்போ ஷேர்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து ஒரே ஒரு ஸ்டாக்காக வந்து இது பண்ணுறதுக்கு, அதான் ஷேர்ஸ்னால் ஸ்டாக் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி சொல்கிறது புரியுது. 10,000 ஷேர்ஸ் இருக்குது, அந்த 10,000 ஷேர்ஸை வந்து ஒன்றாக்கி அது வந்து ஒரே ஸ்டாக் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து கம்பெனியோட முடிவு தான். அது மாதிரி பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பாண்ட்ஸ். அது வந்து இது மெயினாக வந்து பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேங்க்ஸுக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது பாண்ட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும், அது மாதிரி வந்து சில பாண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணணும். கவர்மெண்ட்னா இந்த கேஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும் பேங்க்ஸில். அது வந்து என்னென்னா அது அந்த ரேஷியோஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம லெண்டிங் ரேட்டை குறைக்கிறதுக்கு. இப்போது பேங்க்ஸ் வந்து இப்போது நிறைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து, அதாவது மணி ஃப்ளோ, இன்ஃப்ளேஷன்றதோட மணி ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது மக்கள்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரிசர்வ் பேங்க் வந்து they will reduce the rates of SLR, CRR அது மாதிரி. அப்புறம் அந்த பாண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது இல்லை, விற்கிறது, அதாவது அவங்கக்கிட்ட விற்கிறதுக்காக. அதாவது இப்போ கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் நிறைய வரும், அதை வச்சு நீங்கள் லெண்ட் அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது ஆக்சுவலாக. பாண்ட்ஸ் வந்து முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண பாண்ட்ஸை விற்றுட்டு நீங்கள் நிறைய லெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து பாண்ட்ஸ். அதுவே நீங்கள் வந்து இப்போ நிறைய கேஷ் ஃப்ளோ ஃபுல்லாக நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை லெண்டிங் பண்ணுறதை குறைக்கணுன்றதுக்காக உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து வேறு, அது பாண்ட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் பாண்ட்ஸு. இப்போ நான் சொன்னது வந்து கம்மியாக மணி கேஷ் இருந்துச்சுன்னா செல் பண்ணி இது பண்ணுறது. ஸோ நான் எதுக்கு மீனிங் சொல்கிறேன், பாண்ட்ஸ்னா மீனிங்னா என்ன, இது நார்மலாக நீங்கள் படிக்கிறது தான். டிபெஞ்சர்ஸ் வந்து அதான் கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து வாங்குறது தான். இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறது தான். அது கிரெடிட்டார்ஸ்ன்னு இல்லை, எப்படி சொல்கிறது, டிபெஞ்சர்ஸ், செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி. அப்புறம் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டினாமினேட்டட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி and includes securities expressed in Indian currencies, but where redemption or any form of return such as interest or dividend is payable in any Indian currency, in any வராது, ஓகேவா. இது வந்து denominator or expressed in foreign currency இது போட்டிருக்கா அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபாரின் கரன்சி வந்து இப்போது இந்த ஷேரோட வேல்யூ $1 அப்படிங்கிற மாதிரி டினாமினேஷன் சொல்கிறேன்னா அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டினாமினேட்டட் இன் ஃபாரின் கரன்சி includes securities expressed in foreign currency, but where எதுக்கு திரும்பி அது சொல்லியிருக்காங்க தெரியல. சரி, ஓகே. ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் சச் அஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். அப்புறம் வந்து ரிடம்ஷன் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் சச் அஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் இஸ் பேயபிள் இன் இந்தியன் கரன்சி. இப்போ நம்ம ரிடீம் பண்ணும்போது அவங்க ரிடீம் பண்ணுவாங்கள்ல. ஆமாம், இப்போது வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் வந்து ஃபாரின் இது செக்யூரிட்டி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், எந்த ஃபார்ம் ஆஃப், இப்போ நான் சொன்ன 4 ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டிலையுமே ஹோல்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க.
அந்த 4 ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க பேமெண்ட் வந்து இப்போ நமக்கு தராங்க அப்படிங்கும்போது ஒன்று ரிடம்ஷன், இப்போ டிபெஞ்சர்ஸும் சரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் ரெடீம் பண்ணணும். ஸோ அப்படி ரெடீம் பண்ணும்போது தே வில் ரீபே தி அமௌண்ட் இன் இந்தியன் கரன்சி, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அது இல்லாமல் இப்போ டிபெஞ்சர்ஸ்க்கெல்லாம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாதம் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்டோ எப்படியோ இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியன் கரன்சியில் தான் இருக்கணும். நம்ம வந்து அவங்களோட ஃபாரின் கரன்சியில் வாங்கி இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஃபாரின் கரன்சி வாங்கி அதை வந்து நம்ம இப்போ ஒரு செக்யூரிட்டி ஷேரோ பாண்டோ டிபெஞ்சரோ வாங்கிட்டு அவங்க வந்து நமக்கு தர வேண்டிய கேஷை வந்து ரெமிட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுமே இந்தியன் கரன்சியில் தருவாங்க. நம்ம ஃபாரின் கரன்சியில் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற போது அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது இந்தியன் கரன்சியில் பண்ணுறாங்கன்றது தான் சொல்கிறாங்க. லைக் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியன் கரன்சியில் வரும். அதே மாதிரி நீங்கள் அவங்க ரிடம்ஷன் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரிடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிடீம் பண்ணும்போதும் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க இந்தியன் கரன்சியில் தான் நமக்கு தருவாங்க. அது மாதிரி தான் மீனிங். ஸோ அதுதான் ஃபாரின் கரன்சி, அதாவது இந்தியன் கரன்சியில் தராங்க. அதுதான் ஃபாரின் செக்யூரிட்டி மீன்ஸ் எனி செக்யூரிட்டி இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் denominated or expressed in foreign currency and includes securities expressed in foreign currency. But where redemption or any form of return such as interest, dividends கூட வரும்ல, dividend is payable in Indian currency. Redemption or any redemptionன்றது வந்து மொத்தமாக ரீபே பண்ணுறது, டிபெஞ்சரோட வேல்யூ மொத்தமாக உங்ககிட்டேருந்து வாங்கினதை அப்படி ரீபே பண்ணுறது. எனி ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து டிபெஞ்சர்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை டிவிடெண்ட்ஸ்னால் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டோ இல்லை ஈக்விட்டி டிவிடெண்ட்டோ அந்த டிவிடெண்ட் வரும். அதுதான் மீனிங். அடுத்து இம்போர்ட் என்ன மீன்ஸ் பிரிங்கிங் இன்டு இந்தியா எனி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. பர்சன் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பர்சன் வருதோ அது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 6 பாயிண்டில் இருக்குது. அது இல்லாமல் 7வது பாயிண்டில் எனி ஏஜென்சி, பிரான்ச், ஆஃபீஸ் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை சச் பர்சன். ஃபஸ்ட்டு இந்த இது பாருங்களேன், இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், கம்பெனி, ஃபர்ம், ஏஓபி, பிஓஐ, அதாவது இது வந்து ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பிஓஐ, அப்புறம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ஏஜேபி அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இது வந்து எல்லாமே இன்கம் டேக்ஸில் ஆல்ரெடி இருக்குது. இதுதான் வந்து பர்சனோட டெஃபினேஷன் அண்டர் இன்கம் டேக்ஸ். இது எல்லாமே 6 பாயிண்ட்டு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டு தான் இது, எனி ஏஜென்சி, ஆஃபீஸ் ஆர் பிரான்ச். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஓபி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜென்சி, ஆஃபீஸ் ஆர் பிரான்ச். ஏன்னா இது வந்து அடுத்து இதுலேயே வரும், கீழேயும் நிறைய இடத்துல வரும். இது ஏஜென்சி, ஆஃபீஸ் ஆர் பிரான்ச். இப்போ ஏஜென்சினா நம்ம ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணி நம்மளோட பிஹாஃபில் அவன் எல்லா வேலையும் செய்வான், நம்மளோட பேரில் செய்கிறது நமக்கு, அதுதான் வந்து ஏஜென்சி ஆக்சுவலாக. இப்போது நம்ம கொடுக்குற கூட்ஸை வந்து அவன் விற்கிறது, அது மாதிரி. இப்போ அவன் கூட்ஸு, நம்மளோட கூட்ஸ் அவன் வச்சுருப்பான் அவனோட குடவுனில், அவன் வந்து எப்போ சேல் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கும் சேலுன்ற மாதிரி ஆக்சுவலாக ஏஜென்சினா. ஆஃபீஸ் வந்து நம்மளோட ஆஃபீஸ், அதாவது இப்போது பிரின்சிபல் பேஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், இல்லை எங்கெல்லாம் நம்மளோட ஆஃபீஸ், இப்போ மெயின் ஆஃபீஸ் அது மாதிரி சொல்கிறது தான் இந்த ஆஃபீஸ். பிரான்ச்சுன்றது வந்து பிரான்ச்னால் நார்மலாக ஒரு பிரான்ச், இப்போது இங்கே சென்னையில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நம்மளோட ஒரு எக்ஸ்டெண்டட் பார்ட் அப்படிங்கிறது தான் பிரான்ச். அதாவது நம்ம என்ன இங்கே ஒரு மெயின் ஆஃபீஸில் பண்ணுறோமோ பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி ஒர்க்கு தான் நடக்கும். ஆனால் வந்து மெயின் ஆஃபீஸ் தான் வந்து லைக் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் மாதிரி, அதாவது அங்கே வந்து எல்லாமே அசபிள் ஆகணுன்ற மாதிரி அந்த. ஸோ பிரான்ச் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை சச் பர்சன். இப்போதைக்கு அவ்வளோதான், நார்மல் மீனிங் தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல மீனிங். பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பெரிய டாபிக், அதுக்குள்ளே போயிடுவோமா? அதில் என்ன அப்படி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு ஒரு டாபிக் இங்கே பாருங்கள். மீன்ஸ் எ பர்சன் who is not a resident in India.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவோட அது ஆப்போசிட்டான இப்போ இப்போ இந்த மீனிங் நம்ம இப்போ படிச்சுட்டு அதோட ஆப்போசிட்டை நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா வரும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதோட வைஸ் வர்ஸாக தான் வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. Means person residing in India for more than 182 days during the course of the preceding financial year but does not include. Person resident in India means person residing in India for more than 182 days. இது நார்மல் ரெசிடென்ஸோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற வேண்டிய பாயிண்ட்டு இதுவாக தான் வந்திருக்கும். Person residing in India for more than 182 days during the course of preceding financial year. போன வருஷத்தில் 180 டேஸ் மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடெண்ட். பட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நெகட்டிவ் மீனிங் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நீங்கள் அப்புறம் அது மொத்தமாக புரியாமே போயிடும். டஸ் நாட் இன்க்ளூடுன்றது வந்து நெகட்டிவ் மீனிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் நெகட்டிவ் மீனிங்னு புரிஞ்சிட்டிங்க. இப்போ அப்புறமா கொஸ்டினை பாருங்கள், அதாவது ஆன்சரை பாருங்கள். A person who has gone out of India or stays outside India in either case for or on taking up employment outside India. இப்போ பர்சன் வெளியே போகிறான் ஒருத்தன், இப்போது ஏன்னு ஒருத்தன் வெளியே போகிறான். வெளியே போகிறது வந்து எதுக்கு போகிறான் அப்படின்றது வந்து ஃபார் ஆர் ஆன் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு இண்டியா. அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வெளியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன், இல்லை அவன் ஃபார் கேரிங் ஆன் பிஸ்னஸ் அவுட் சைடு இண்டியா, பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன் அவுட் சைடு இண்டியா. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போகிறான், இல்லை பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன்னா வந்து லைக் இப்போ நம்ம நார்மலாக எஜுகேஷன் மாதிரி போகணும். அப்படி எஜுகேஷன்ன்றது வந்து தியரட்டிக்கலாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது வேறு. ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இப்போ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது வந்து டேரெக்டாக வந்து இப்போ தியரட்டிக்கலாக எடுக்காமல் டேரெக்டாக இது மாதிரி பண்ணும்ப்பா, இது மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி ஒகேஷனில் சொல்லித்தருது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபேக்ட்ரியில் வந்து டேரெக்டாக வந்து இந்த மிஷின்னா இப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறது தான் இந்த ஒகேஷன். ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ் in such circumstances would indicate his intention to stay outside India for an uncertain period. இது வந்து அதுதான் இப்போ பர்சன், இப்போ நான் சொன்ன மாதிரி பட் டஸ் நாட் இன்க்ளூட்னு சொல்லியிருக்கேன்னா, டஸ் நாட் இன்க்ளூட் இன் த சென்ஸ் பர்சன் ரெசிடென்ட் இவங்க எல்லாருமே வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக. அதாவது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவோட டெஃபினேஷனுக்குள்ளே டஸ் நாட் இன்க்ளூட் கொடுத்துருக்கிற காரணத்தினால இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொல்கிறேன் ஃபார் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ். இப்போ வந்து ஒருத்தன் இருக்கான் இந்தியாவில், அவன் வந்து ஃபாரினுக்கு போகிறான். ஃபாரின் எதுக்கு போகிறான்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறான், இல்லை பிஸ்னஸ்க்கு போகிறான், இல்லைனா வெளியே போயிட்டு நமக்கு எவ்வளோ நாளில் திரும்பி வருவேன்றது தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுதான் தேர்டு வந்து அன்சர்டைன் பீரியட். அவன் எப்போ திரும்பி வருவான்றது அவனுக்கே தெரியாது. அதுதான் வந்து ஃபார் எனி அதர் பர்பஸ் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஸ் வுட் இண்டிகேட் இஸ் இன்டென்ஸ் டு ஸ்டே அவுட் சைட் இந்தியா ஃபார் அன் அன்சர்டைன் பீரியட். அவனோட இன்டென்ஷன் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறது வந்து லைக் எவ்வளோ நேரத்துக்கு அங்கே இருப்போம், எவ்வளோ நாட்கள் அங்கே இருப்போன்றது அவனுக்கே ஐடியா இல்லைன்ற மாதிரி. அதை தான் அவங்க சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்குமே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா வி ஆர் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்றது கொடுத்ததுனால இது வந்து பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவோட டெஃபினேஷனுக்குள்ளே வருது. அதுதான் நான் சொல்ல வரேன். பர்சன் ஹூ ஹஸ் இப்போ வந்து அது நீங்கள் செகண்ட் பாயிண்ட் படிச்சிங்கன்னா புரியும். பர்சன் ஹூ ஹேஸ் கம் டு ஆர் ஸ்டேஸ் இன் இந்தியா இன் எய்தர் கேஸ். இப்போ வெளியே ஃபாரின் சிட்டிசன் நம்மளோட கண்ட்ரிக்கு வரான், எதுக்கு வரான்? டேக்கிங் அவனும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது, இந்தியாவில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அதுக்கு வரான் ஒருத்தன் யூஎஸ்லேருந்து.
அது இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபாரின் கண்ட்ரி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வரான். அப்படி ஒருத்தன் வரான். இல்லைன்னா ஃபார் எனி அதர் பர்பஸ் அவனோட இன்டென்ஷன் எவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஃபாரின் சிட்டிசன் அவன் இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்து எதுக்கு வரான், இந்த 3 பர்பஸ்க்காக, ஃபார் திஸ் 3 பர்பஸ் அவன் வரான் அப்படின்னா வந்து ஹீ இஸ் கம்மிங் ஃபார் தீஸ் 3 பர்பஸஸ்னா மட்டும் நீங்கள் வந்து ஹீ இஸ் இது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஆக்சுவலாக இந்த 3 பர்பஸுக்காக வெளியே போகிறாங்க அப்படின்னா he is person resident outside India but not person resident in India அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த பட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இது நான் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். இந்தியன் இருக்கான், அவன் வந்து ஃபாரினுக்கு போகிறான் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது அவன் இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு போகிறான். எதுக்கு? ஃபார் தோஸ் 3 பர்பஸ். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப்பில் எழுதுறதுனால அப்படி இருக்குங்க. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் வரேன். ஃபார் 3 பர்பஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியன் சிட்டிசன் இருக்கான், அவன் வந்து இந்த 3 பர்பஸுக்காக தான் நான் வந்து ஃபாரின் கரன்சிக்கு போகிறேன். அந்த 3 பர்பஸ் என்ன? ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஃபார் பிஸ்னஸ் ஆர் அதாவது ஸ்டே ஃபார் அன்சர்டைன் பீரியட். இந்த 3 பர்பஸ் நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் ஃபார் 3. ஃபஸ்ட்டு இந்த 3 பர்பஸ். எதுக்கு இந்தியன் சிட்டிசன் ஃபாரினுக்கு போகிறது வந்து இந்த 3 பர்பஸுக்காக இருந்தால் ஹி இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. பட் அதனால வந்து அது டஸ் நாட் இன்க்ளூடில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ் நாட் இன்க்ளூட். அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இது பண்ணலாம். அதனால தான் இது வந்து நெகட்டிவ் டெஃபினேஷன் நான் சொன்னேன். பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா 182 days மோர் அதை சொல்லிட்டாங்களா? அதை சொல்லிவிட்டு வந்து டஸ் நாட் இன்க்ளூட் இந்த பர்சன் வந்து இந்த பர்சன். இதே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து புரியுதான்னு எனக்கு தெரியல. ஐயோ நான் ஏன் வளர்றேன். சரி இருங்க, நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன், அது அப்படி இருக்குது. சரி ஓகே. ஃபார் 3 பர்பஸ், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது சிட்டிசன் வந்து இங்கே சிட்டிசனாக இருக்கான். பர்சன் வந்து இந்தியன் சிட்டிசன் இந்த 3 பர்பஸுக்காக ஃபாரினுக்கு போகிறான். அது அப்படின்னா அது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. அதுவே வந்து இந்த 3 ரீசனுக்காக நான் வந்து, அதாவது இந்த 3 ரீசனுக்காக நான் வரல ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு, நான் இந்த 3 ரீசனுக்காக வரல, மீதி வேறு எதுனா ஒரு ரீசனுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவனும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. ஏன் நான் இப்போ வந்து பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவோட டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு ஏன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா டெஃபினேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெயினான ரீசன் இந்த டஸ் நாட் இன்க்ளூட் தான். இந்த டஸ் நாட் இன்க்ளூட்ன்றது நெகட்டிவ் டெஃபினேஷன்றதுனால இந்த 3 பர்பஸுக்காக ஒருத்தன் வரான் அப்படின்னா, அதாவது 3 பர்பஸ்க்காக ஒருத்தன் வெளியே போகிறான் அப்படின்னா அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. அப்படின்னா என்னது? பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா தான் அப்படிங்கிறது அர்த்தம் ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்லேருந்து. அதே மாதிரி இங்கே அதர்வைஸ் தேன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பர்சன் ஹூ ஹஸ் கம் ஆர் ஸ்டே இன் இந்தியா இன் எய்தர் கேஸ் அதர்வைஸ் தேன். இந்த 3 பர்பஸ் இல்லாமல் அவன் வேறு எதுனா ஒரு பர்பஸ்க்கு அவன் வந்தான்னா மட்டும்தான்
ஹீ இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது டஸ் நாட் இன்க்ளூட் அதர்வைஸ் தென் அப்படின்றது வந்து எல்லாம் குழப்புற மாதிரி வேர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். நான் ஏன் வந்து திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த அதர்வைஸ் தேனையும் இந்த டஸ் நாட் இன்க்ளூடையும் படிக்காமல் படிச்சிங்கன்னா இப்போது டெஃபினேஷனே மாறிடும். அப்புறம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவுக்கும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவுக்கும் உங்களுக்கு டெஃபினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கடைசியாக ஒரு வாட்டி சொல்கிறேன், 182 days மோர் அது வந்து ஃபஸ்ட்டு, அது வந்து ஜென்ரல் இது. அது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா இது நெகட்டிவ் மீனிங்ன்ற பட்சத்தில் பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேஸ் அவுட் சைடு இந்தியா இன் எய்தர் கேஸ் ஃபார் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார், அதாவது இந்த 3 பர்பஸுக்காக அவன் வெளியே போனான் அப்படின்னா ஹீ இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா, விச் மீன்ஸ் ஹீ இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதனால தான் டஸ் நாட் இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்களேன். பட் டஸ் நாட் இன்க்ளூட் பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் ஹூ ஸ்டேஸ் அவுட் சைட் இந்தியா ஃபார் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட், ஃபார் பிஸ்னஸ், ஃபார் எனி அதர் பர்பஸ் இஸ் இன்டென்ஷன் டு ஸ்டே அவுட் சைட் இஸ் அன்சர்டைன். அவ்வளோதான். இப்போ நார்மலாக புரிஞ்சிருச்சு இல்லை, இது மாதிரி புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதே வந்து இந்த டஸ் நாட் இன்க்ளூடை வந்து இதை வச்சு படிக்கணும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதே மாதிரி டஸ் நாட் இன்க்ளூட் ஒரு மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்டு, இது அதர்வைஸ் தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ பர்சன் ஹூ ஹஸ் கம் டு ஆர் ஸ்டேஸ் இன் இந்தியா அதர்வைஸ் தேன் அப்படின்னா இதுக்கு இல்லாமல், இப்போ அதர்வைஸ் தேன் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பர்பஸ். இப்போ நார்மலாக இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் இந்த 3 பர்பஸ் மட்டும் பாருங்களேன். ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரான், இந்தியாவுக்கு எதுக்கு வரான்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரான், இல்லை பிஸ்னஸுக்கு வரான், இல்லைன்னா அன்சர்டைன் ஸ்டேக்கு வரான். அவன் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரான், அதை மாதிரி இந்த ஸ்டேக்கு இந்த 3 பர்பஸ்க்காக அவன் வந்தான் அப்படின்னா ஹீ இஸ் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஆனால் நம்ம வந்து நெகட்டிவ் டெஃபினேஷன் அப்படிங்கிறதுனால அதர்வைஸ் தான். இப்போ வந்து இது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் டெஃபினேஷன். ஆக்சுவலாக இது யார் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ அது இல்லாத பர்சன் யார் அப்படின்னா இந்த அதர்வைஸ் தான் வந்து ஒரு வேர்ட் ஆட் பண்ணால் இது மாறிடும். ஏன்னா இந்த 3 பர்பஸ் இல்லாமல் அதர்வைஸ் தேன் ஃபார் தீஸ் 3 பர்பஸ் if he comes to India, அதாவது if he visits India for otherwise than for these 3 purpose, then he is considered to be a person resident outside India. So he will not be considered as person resident in India. இந்த 3 பர்பஸ்க்காக வந்தால் மட்டும்தான் ஒரு ஃபாரின் சிட்டிசன் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. 182 days இல்லைனாலும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கோட ஐசிஏ டெஃபினேஷன் இப்படி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் டெஃபினேஷன் வேறுன்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து நம்ம எக்ஸாம் பர்பஸ்க்கு அப்படி தான் படிக்கணும். என்ன அப்படின்னா 182 days ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணால் அது கண்டிப்பாக ரெசிடென்ட் தான், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இஃப் சப்போஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவோட டெஃபினேஷன் வந்து லைக் 182 days இல்லை, ஆனாலும் வந்து நீங்கள் வந்து சில பர்சன்ஸை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியான்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து மெயினாக யூஸ் பண்ணணும். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை இன்னொரு படிச்சிடலாம். பர்சன் இது பட் டஸ் நாட் இன்க்ளூட், அதிலிருந்து திரும்பி இதை படிங்க. பர்சன் வாஸ் கம் ஆர் ஸ்டேஸ் இன் இந்தியா அதர்வைஸ் தேன் இந்த 3 பர்பஸ்க்காக இல்லாமல் அவன் வந்து இங்கே ஸ்டே பண்ணான் அப்படின்னா ஹீ இஸ் அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, நாட் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ ஃபார் அதர்வைஸ் தேன் ஃபார் ஆர் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா ஆர் கேரியிங் ஆன் இன் இந்தியா பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன் ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ் ஃபார் இன் விச் இஸ் இன்டென்ஷன் டு ஸ்டே இஸ் ஃபார் அன்சர்டன் பீரியட். அவ்வளோதான். இது இல்லாமல் மீதி 3 வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ். அந்த இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் தேர்டு வந்து மற்ற பர்சன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. எனி பர்சன் ஆர் பாடி கார்ப்பரேட் ரெஜிஸ்டர்ட் ஆர் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, அதாவது அவங்களோட ஃபாரின் இப்போது அமேசான் வந்து இங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அண்ட் எனி ஆஃபீஸ் பிரான்ச் ஆர் ஏஜென்சி, நான் சொல்லணும்ல ஓபிஏ
சாரி ஃபஸ்ட் ஏபிஓன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதான் ஏபிஓவோ ஓபிஓ ஏதோ ஒன்று உங்களோட இஷ்டம் தான். ஸோ எனி ஆஃபீஸ் பிரான்ச் ஆர் ஏஜென்சி in India owned or controlled by a person resident outside India. Person resident outside India PROI, இது PRII, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா அது ஸ்மால் இது பண்ணுறதுக்காக சொல்லணும். நான் ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி இன் இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ் பிரான்ச் அண்ட் ஏஜென்சியை வந்து வெளியே இருக்கிற அந்த பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா, அதாவது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா அப்படின்னா அவன் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருக்கான். ஸோ அது மாதிரி இப்போ ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி இந்தியாவில் இருக்குது, அதை வந்து அவன் வெளியே இருந்து இப்போ யூஎஸ்லேருந்து அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், ஓன் பண்ணுறான் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறான். எதனா ஒன்று ஓன் பண்ணணும் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணணும், ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணணும். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஓன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஓன் பண்ணுறதுனா அது நம்மளது, கண்ட்ரோல்னால் நம்ம தான் வந்து அது வேறு யாரும் ஓன் பண்ணியிருந்தால் கூட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ இது செகண்ட் பாயிண்ட் வாங்கலேன், அதே மாதிரி தான் ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி அவுட் சைடு இந்தியா ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது. இதில் என்ன அர்த்தம்னா நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸு ஏஜென்சி ஏதோ ஒன்று வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது யூஎஸில், ஆனால் வந்து அதை ஓன் பண்ணுறதும் அவங்க தான், ஆனால் அது கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போது வந்து 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 8 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜிங் டைரக்டர் நம்ம கண்ட்ரியில் தான் இருக்காங்க, நம்ம சொல்கிறது தான் அங்கே நடக்குதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வி ஆர் தி அத்தாரிட்டிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது வேறு கண்ட்ரியில் இருக்குது ஆனாலும் நம்ம கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இதுதான் மீனிங்கு. இது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா தான். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த டஸ் நாட் இன்க்ளூடையும் எடுத்துகிட்டு இந்த அதர்வைஸ் தானையும் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவோட டெஃபினேஷன் தான் ஆக்சுவலாக பார்த்தா. ஆனால் நம்ம இப்படி எழுதக்கூடாது, இது மாதிரி நெகட்டிவ் மீனிங்னால தான் அந்த டஸ் நாட் இன்க்ளூடும் இந்த அதர்வைஸ் தானும் மெயினாக வரணும். வந்தால் தான் மார்க் தருவாங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறது இது இந்த சாப்டரில் மோஸ்ட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு எப்படி சொல்கிறது, 1 மார்க்கில் மேபி இது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. பின்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது அமௌண்ட் இருக்கும், இந்த பாருங்களேன், இங்கே ஒரு அப் டு அது ஆர்பிஐ லிமிட் இருக்கா, இங்கே ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கி சில பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு $250,000 வரைக்கும் நீங்கள் கேட்க வேணாம். அதுக்கப்புறமா ஆர்பிஐ அப்ரூவல் வேணும். அதெல்லாம் என்னென்ன இதுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே. இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வேறு வழி இல்லை, இந்த லிஸ்ட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த Schedule 2 Schedule 3 ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா இங்கேருந்து தான் 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிமிட் இருக்கா, $250,000 ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது லிபரைஸ் லிமிட்டட் ஸ்கீம், அதுக்கெலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த பேஜ் மெயினாக இங்கே பாருங்கள், இங்கே $5 million ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 1 million, இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 1 million, இங்கே ஒரு 10 million, 25,000, இது மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அதெல்லாம் லிமிட்ஸ் மாதிரி இது மாதிரி ஏரியா தான் வந்து 1 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் 1 மார்க்ஸ்னால் எம்சிக்யூஸ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் சொன்னேன். அது மாதிரி இப்போ இங்கேயும் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட்டு பேஜ் போனீங்கன்னா வரும். இங்கேயும் மெயினாக டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் இதோ இந்த டாப்பிக்கு மேலே இங்கே ஒரு டாப்பிக்கு. ஸோ இது எம்சிக்யூஸில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெஃபினேஷன்ஸ் மாதிரி இருக்கிற இதுதான் வந்து மெயினாக வந்து இதுக்கு தேர்த்தி டிஸ்கிரிப்டிவ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் சேல்ஸ், பர்ச்சேஸ், எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட்ஸ், பிளெட்ஜ், கிஃப்ட், லோன் ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட், டைட்டில், பொசஷன் ஆர் லியன். இது ஜென்ரல் டெஃபினேஷன் தான். இது வந்து மக்கள் எடுக்கிற மாதிரி. இன்க்ளூட் சேல்ஸ்னால் என்ன, சேலு வந்து பொருள் விற்கிறது, இல்லை பர்ச்சேஸ்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச்னால் வந்து பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கலாம். இப்போ அப்படி கூட இப்போ ரைஸ் வந்து 500,000 kg ஆஃப் ரைஸ்
கொடுத்தா அவங்க 500 kg ஆஃப் வீட் தருவாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சு. மார்ட்கேஜ்னால் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இப்போ ஒரு பொருளை வச்சு நம்ம மார்ட்கேஜ் பிளெட்ஜெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மீனிங் தான். ரெண்டுத்துக்கும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா மார்ட்கேஜ் பிளெட்ஜ்னால் வந்து ஒரு பொருளை வச்சு நம்ம காசு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் மார்ட்கேஜ் பிளெட்ஜெலாம். ஸோ கிஃப்ட்டு வந்து எப்படி கிஃப்ட்டு வந்து கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுக்குறது கிஃப்ட்டு. அப்புறம் லோன் வந்து உங்களுக்கே தெரியும் அமௌண்ட்டு. அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் விச் வி வில் ரெடீம் இட் லேட்டர். அதை தான் லோன் ஆக்சுவலாக. இப்போ நம்ம முன்னாடி கொடுத்துருவாங்க, நம்ம எப்போ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்ம ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் லோன். ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்டு, டைட்டில், பொசஷன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரைட் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்டு, டைட்டில், பொசஷன் ஆர் லியன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்மக்கிட்ட தான் டைட்டில் இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அது சேல் மாதிரி, அதாவது சேல் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் நம்ம கையில் இருக்குது. அதை வந்து இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஓனர்ஷிப் இல்லை, ஆனால் அதோட பொசஷன் இருக்குது. அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அது வந்து ஓனரோட பர்மிஷனோட பொசஷன் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பொசஷன் இந்த சென்ஸ் நம்ம வந்து அதை அங்கே இருக்கோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் பட் வந்து ஓனர் வந்து வேறு அப்படிங்கிற மாதிரி தான். அதான் பொசஷன். ஐ மீன் லைக் அந்த டைட்டில் நம்மக்கிட்ட இல்லை. இது முன்னாடி பார்த்திங்கன்னா டைட்டில், அந்த டைட்டில்ன்றது வந்து அது ஓனர்ஷிப்போட டாக்குமெண்ட் தான் டைட்டில். ஆனால் அந்த டைட்டில் இல்லாமல் வெறும் பொசஷன், நம்ம வந்து அதை வச்சுருக்கோம் ஆனால் அது நம்மளது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அது பொசஷன். அப்படி தான் மீன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒரு 14 டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 14 டெஃபினேஷன்ஸுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், டெஃபினேஷன்ஸ் வரைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.